கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நம்மை சந்திக்க அழைத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு மகத்தான சத்தியத்தை நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். அது என்னவென்றால், கர்த்தர் ஒரு இயற்கையின் படைப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த படைப்பின் வல்லமைகளை குணப்படுத்துவதற்கு மணமக்களாகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை குறித்து அதை ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம், தா தா என்று சொல்லுகிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போது என்று சொல்லாத 4 உண்டு. அப்படி என்றால் இங்கு 9 விதமான குணங்களை அவர் சொல்லுகிறார். 2 குமாரத்திகளை குறித்து சொல்லுகிறார், திருப்தி அடையாத 3 உண்டு என்று சொல்லுகிறார், போது என்று சொல்லாத 4 உண்டு என்று சொல்லுகிறார். அவைகள் யாதென்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும், போதும் என்று சொல்லாத அக்னியும், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமான 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பாதாளமும் மலட்டு கர்ப்பமும். இந்த பாதாளம் என்று சொல்லும்போதே நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன? திருப்தி அடையாதது பாதாளமும் மலட்டு கர்ப்பமும். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் 27:20 சொல்லுகிறது, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறது இல்லை, அதுபோல மனுஷருடைய கண்களும் திருப்தி அடைவது இல்லை. பாதாளமும் ஆண்டவர் அழிவும் திருப்தி அடையாது. அதை போல மனுஷருடைய கண்கள் திருப்தி அடைகிறது இல்லை. இதை குறித்து மனுஷருடைய கண்கள் திருப்தி அடைகிறதில்லை என்று சொல்லும்போது, பிரசங்கி 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கு ஒரு வாசகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாதது. காண்கிறதினால் கண் திருப்தி அடைவதும் இல்லை, கேட்பதினால் செவிகள் நிரப்பப்படுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரின் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு துக்கத்தை குறித்து மனிதர்கள் எண்ணும்போது, கவலைப்படுவதை குறித்து மனிதர்கள் எண்ணும்போது, அது எவ்வளவு கொடியதாக காணப்படுகிறது. வருத்தப்படாத, மனம் கசுந்து போகாத மனிதர்கள் நம்மில் யாராவது இருக்கிறார்களா? எண்ணி பார்ப்போம். நாட்டை ஆளுகிற தலைவரில் இருந்து கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள் கூட தங்களுடைய கவலைகளை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பணக்காரனுக்கும் கவலைகள் உண்டு, ஒன்றுமில்லாதவருக்கும் கவலைகள் உண்டு. அதைத்தான் ஞானி சொல்லுகிறார், மனுஷனுடைய கவலை சொல்லி முடியாதது என்று சொல்லுகிறார். காண்கிறதினால் கண்கள் திருப்தி அடைவது இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
இன்றைக்கு மனுஷனுடைய காட்சி பொருளாக இருக்கிறவைகள் எவை? நாம் பார்த்ததையே பார்த்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு இச்சை நம்முடைய கண்களுக்கு இன்னும் பார்க்க வேண்டும் என்று தூண்டுகிற ஆவலை எல்லா மனிதரும் பெற்றிருக்கிறோம். உதாரணமாக ஒரு படங்கள் பார்க்கிறோம், தொலைக்காட்சியிலோ அல்லது திரையரங்கிலோ சென்று படங்கள் பார்க்கிறோம். அவைகள் நம்முடைய கண்களுக்கு அநேக முறை கண்டாலும் அதிலுள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி அதை மீண்டும் மீண்டும் காண தூண்டுகிறது. அதே போல மனிதன் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நினைத்திருந்தால், மோகம் கொண்டிருந்தால், இச்சை இருந்தால் அதை மீண்டும் மீண்டும் காணக்கூடிய ஒரு ஆவல் தோன்றும். ஆனால் ஒப்பந்தம் என்கின்ற ஒரு திருமணத்திற்கு பின்பு அந்த இச்சை வருமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அதைத்தான் ஞானி சொல்லுகிறார். நீ பார்க்கிறேன் என்று சொல்லி யாராவது நான் பார்த்தது போதும், எனக்கு இது மேல் உலகத்தில் பார்க்கக்கூடியது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. அதைத்தான் அங்கு ஞானி சொல்லுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களுக்கு நாம் எவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்பதை அங்கு ஞானி சொல்லுகிறார். பின்பு அடுத்து சொல்லுகிறார் 17ஆம் வசனம், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளுடைய கண்களை கழுகின் குஞ்சுகள் தின்றும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பார்க்கிறோம்? இதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ஆதியாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனம், ஒரு முறை அங்கு காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்ததற்கு பின்பு அவன் தன்னுடைய 2 சகோதரர்களை கூப்பிட்டு காண்பிக்கிறான். அன்பு பிள்ளைகளே, பரியாசம் என்பது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இங்கு வேதம் சொல்லுகிறது, லேவியராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய தாயையாவது தகப்பனையாவது பரியாசம் பண்ணுகிறவன் அல்லது சபிக்கிறவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் தன் தகப்பனுடைய குணத்தை பரியாசம் பண்ணி அல்லது கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். யாராவது தாயையும் தகப்பனையும் சபித்தால் அவன் இரத்தம் அவன் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை அலைய விடுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களை அனாதைகள் ஆக்குகிறோம். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் அனாதைகள் ஆக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய தகப்பனுடைய சொத்துக்களிலிருந்து பெற்றதற்கு பின்பு அந்த பிள்ளைகளை பராமரிக்காமல் வயது சென்ற காலங்களில் அவர்களை அனாதைகளாக்குகிறார்கள். இதற்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால், அந்த பழி அவர்கள் மீது தான் இருக்கும், பிள்ளைகள் மீது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் எந்த அளவு ஆண்டவருக்குள் நாம் பலத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். இதை குறித்து ஞானி சொல்லும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரூரில் இருக்கும் என்று சொல்லுகிறார். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம்
கார் இருளில் இருக்கும். அதாவது வெளிச்சம் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை அந்த தீபம் பெற்றிருந்தாலும் அது இருட்டறையில் தான் இருக்கும், அதற்கு வெளிச்சம் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் எவ்வளவு விளக்குகள் போட்டாலும் வெளிச்சம் வரவில்லை என்று சொல்லுகிற அனுபவத்தை நாம் கேட்டு இருக்கிறோம். அவ்வளவு இருட்டு. அதை போலத்தான் இங்கு தகப்பனின் தாயையும் தூஷிக்கிற, அவமதிக்கிற, அவர்களை உதாசீனப்படுத்துகிற, அவர்களை வெறுக்கிற, அவர்களை சபிக்கிற, அவர்களை கவனிப்பாரற்று விடுகிற ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்குகிற பிள்ளைகளுடைய தீபம் என்றைக்கும் இருளாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அது வெளிச்சம் ஒரு நாளும் கொடுக்காது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமியில் எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் இந்த பூமி என்றைக்காவது திருப்தி அடைந்திருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். கடலில் கூட தண்ணீர் வற்றி போவதை நாம் பார்க்கிறோம். கடல் தண்ணீர் உள்வாங்கி இருக்கிறது, 15 அடி 20 அடி உள்வாங்கி விட்டது என்று சொல்லுகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் மாலத்தீவில் இருந்தபோது அங்கு தீவுகள், அங்கு கடலுக்கு அதிகம், கடல் பரப்பளவு அதிகம், அங்கு ஒரு தீவாக இருக்கும். அந்த தீவிலே அங்கு நாங்கள் அந்த படகில் சென்று அந்த கடற்கரைக்கு செல்வோம். அங்கு நல்ல மணல், அந்த நல்ல வெள்ளை நிறத்திலுள்ள மணல், தண்ணீரை பார்த்தால் நீல நிறமாக இருக்கும். அங்கு இருக்கும்போது, அங்கு மாலையில் அங்கு செல்லும்போது காலையில் பார்த்த தண்ணீர் அங்கு மாலையில் இருக்காது, கீழே வற்றி போய்விடும். அன்பு பிள்ளைகளை, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி கூட தன்னுடைய நிறைவை பூரணமாக பெற்றுக்கொள்வது இல்லை. அதை போல மனிதர்களாகிய நம்முடைய நிறைவுகளும் நமக்கு நிறைவு செய்வதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர்கள் நாம் உயிரோடு இருக்கும் வரை அவர்களால் வளர்க்கப்பட்ட நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். எப்படி தெரியுமா? நம்மை சிறுபிள்ளைகளாக இருந்த அவர்கள் நம்மை வளர்த்தது போல வயது சென்றதற்கு பின்பு அவர்கள் வயதைத்தான் மூத்தவர்கள் என்றால் குணங்களில், மாமிச அசைவுகளில் அவர்கள் சிறு பிள்ளைகள் தான். அப்பொழுது அவர்களுக்கு வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சியை யாராவது கொடுக்க வேண்டும். யாராவது என்று சொல்லும்போது அந்த பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனிகள், அவர்களை பராமரிக்க வேண்டும். அந்த நிலை அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சில நேரங்களில் பெரிய மனிதர்கள் சிறு பிள்ளைகளைப் போலத்தான் இருப்பார்கள் எல்லாவற்றிலேயும் என்று சொல்லுவோம். அதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் எவ்வளவு பராமரிக்க வேண்டுமோ அவ்வளவு பராமரிக்க வேண்டும். இரண்டாவது குணம், நம்முடைய இருதயத்தை கட்டுப்பாடோடு வைத்திருக்க வேண்டும். எந்த எண்ணங்களையும் தனக்கு வேண்டும் என்கின்ற அந்த இச்சையை நாம் நம்முடைய இருதயத்தில் உருவாக்கக்கூடாது. இது இந்த அளவுக்கு எங்களுக்கு போதும், இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த அளவு போதும் என்கின்ற ஒரு திட்டமான எண்ணத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கண்களின் பார்வை அதை ஒரு அளவுக்கு கட்டாகத்தான் வைத்திருக்க வேண்டுமே தவிர எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும். எதை பார்க்கக்கூடாது என்று நம்முடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், நம்முடைய வேதம் சொல்லுகிறதோ அதை பார்க்கக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். எனவே இந்த நாளின் செய்தி நம்மை தேவ சமூகத்தில் எப்படி அழைத்து சென்றது என்பதை நாம் யோசித்து அதன்படி நம்முடைய எண்ணங்களை சிதறவிடாமல் நம்முடைய பார்வைகளுக்கு ஒரு கண்காணியாக இருந்து நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நாம் அனுகூலமான பிள்ளைகளாக இருக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளில் நாங்கள் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை நாங்கள் எப்படி பராமரிக்க வேண்டும், எங்களுடைய கண்களின் பார்வைகள் எப்படி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனாலும் உம்முடைய கிருபையின் வரம் எங்களை காத்து பலப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்று எங்களை
உம்முடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் நிற்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.